ஸ்டூடெண்ட்ஸ் எதனால அவங்க நினைச்ச மாதிரி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வின்னர்ஸ் பேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, ஏன் அவங்களால நினைச்சபடி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல, அதுக்கு யார் காரணம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். யாராக இருப்பாங்க அப்படின்னா, நான் யாரை சொல்கிறேன்னா பேரண்ட்ஸ் தான் மெயின் ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஒரு 60% குறைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாப்புல அங்கே டீச் பண்ணுறாங்க, படிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அங்கேயே சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. ஸோ சண்டை போடும்போது என்ன ஆகும்னா, அவங்க என்னதான் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை தள்ளி இருந்தாலும் அவங்க மைண்டில் ஃபுல்லுமே இதுதான் போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. இங்க இருந்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அதுதான் ஞாபகங்கள் வரும். அப்ப நீங்க மோஸ்ட்லி என்ன கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னா, சண்டையை தான் அவங்க மண்டையில போய் சேர்த்திருக்கீங்க. அப்படின்றப்ப எப்படிங்க அவங்க நினைச்சபடி அவங்க ஸ்கோர் பண்ண முடியும்? ஸோ இதுதான் நான் 60% டிராபேக் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருதா, ஒன்று அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம், இல்லை நைட் அவங்க தூங்கிட்டாங்களா அதுக்கப்புறம் உங்களோட இஷ்யூஸை நீங்கள் பேசிக்கிறீங்க. அதேமாதிரி இங்கே ரொம்ப பொறுமை வேணும். உங்களுக்குள்ளே ஒரு கிளாஷ் வருது அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்துக்கிறங்க. பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னா யாரா ஒரு ஆள் ஒன்றும் வெளியே போயிருங்க, இல்லை காமாக இருந்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவை அதை பாருங்க. அவங்க முன்னாடி ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ பாரு, ஒரு கம்பல்ஷன் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி அவங்கள அடிக்காதீங்க. அதே மாதிரி தகாத வார்த்தைகள்லாம் அவங்க திட்டாதீங்க. அது எல்லாமே அவங்க காயப்படும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் என்கரேஜ் தான் பண்ணணும். கொஞ்ச நேரம் பேசணும், தேவையான சாப்பாடு அந்தந்த நேரம் அவங்களுக்கு கொடுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கிறங்க, வெளியே கூட்டிகிட்டு போங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களே அப்படின்றப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் நினச்சதை அவங்க கொண்டு கொடுத்துருவாங்க. இப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்க, எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, ஒரு எந்த விஷயத்துலையும் அவங்க நிறைய சாதனைகள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு பேக் போனை ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும். பண்ணீங்க அப்படின்னா பிள்ளைகள் நீங்கள் நினச்சபடி நல்லா வளரவும் செய்வாங்க, அதே மாதிரி அவங்க நினச்சபடி எல்லாத்துலேயும் சக்ஸஸாக வருவாங்க. ஸோ இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.